ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டு இருந்தது பேபி ஒண்ணு நிறைவேற்றிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா பேபி ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டாரு. வேற லெவல் பேபி. ஒரே ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்றதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு சொல்றேன் பாருங்க. ஆமா பண்ற ஜிஸ்தா வேலை செய்யறடி தங்கம். அடேங்கப்பா பாருங்க அழகா கரகர கரகரன்னு கட் ஆகுது. வேலை செய்யறவங்கள விட வேலை செய்யற மாதிரி ஆக்டிங் பண்றவங்க நிறைய வேலை செய்யறாங்க. அதான் என்ன பண்ற டேப்லாம் வச்சுக்கிற ஏதோ துணி தைக்க போறியா என்ன இதெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மொட்டை மாடியில நம்ம ஸ்டாண்ட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செங்கல் தானே அடிக்க வச்சிருக்கோம். ஆமா செங்கல் வச்சிருக்கோம், அப்புறம் தரையிலே வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இன்னைக்கு ப்ராப்பரா இங்க பாருங்க பிவிசி பைப் வாங்கி வந்து பிவிசி கிடையாது சங்கீதா, யூபிவிசி. பிவிசி பைப் இல்ல இது. ஆஹா யூபிவிசி. வேறே தெரியாத நான் ரெடி பண்ற மாதிரி பில்ட் அப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேனே ஃப்ரெண்ட்ஸ். பைப் அதுக்கப்புறம் ஜாயிண்ட் எல்லாம் வாங்கி வந்து இன்னைக்கு அழகா நம்ம ஸ்டாண்ட் தான் பண்ண போறோம் மொட்டை மாடிக்கு. நம்மளே வந்து ட்ரை பண்ண போறோம். எப்படி வரும்னு தெரியல, ஆனா வந்து நாம செய்யறோம் அவ்வளவுதான். ஆமா இதோட கருத்துலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, அதனால பேபியை சொல்ல சொல்லு ஓகேவா? என்ன கருத்து ஒண்ணும் கிடையாது சங்கீதா. இது என்ன பைப், இது எத்தனை ஜாயின், அளவு வந்து எவ்வளவு எடுக்கலாம், ஒரு பெரிய க்ரோ பேக் வச்சிருக்கோம்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரோ பேக்லாம் வந்து தரையில இருக்கிற மாதிரி செங்கல் மேல தான் வச்சிருக்கோம். இப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டாண்ட் தான் செய்ய போறோம். சோ அந்த ஸ்டாண்ட் எப்படி பண்றது நீ தான் கிளியரா சொல்ற ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம மாடி தோட்டத்துல ஸ்டாண்ட் தான் செய்ய போறோம். நம்ம டெரஸ் கார்டனை நல்லா சூப்பரா மாத்த போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணோம். அவங்க செஞ்சு அதை கொரியர்ல அனுப்பி இங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சென்னையில இருந்தா ஈஸியா நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க சங்கீதா. ஆமா டெலிவரி பண்ணிடுவாங்க, வீட்லயே வேணா கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம வீட்ல செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் வந்து ஐடியாலாம் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் தேவையான பொருள்லாம் சொல்லு பேபி. தேவையான பொருள் என்னன்னா யூபிவிசி 3/4 இன்ச் பைப்பு, 3/4 பைப்புன்னு சொல்லுவாங்க. யூபிவிசி 3/4 பைப்பு நிறைய வாங்கிக்கணும். அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, அது நல்ல வெயிட் தாங்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும், வெயிட் தாங்கும். வெயில்ல இருந்தாலும் ஒண்ணும் ஆகாது சங்கீதா. அதுக்கப்புறம் என்னன்னா முக்கியமானது இந்த பெண்டு தான். இது வந்து 3-வே எல்போ, அப்புறம் 4-வே எல்போன்னு ஒண்ணு இருக்கும். நீ கையில வச்சிருந்தா 4-வே எல்போ பேபி. ஆமா இது 4-வே எல்போ, இது 3-வே எல்போ. 4 பக்கம் 4 சந்து இருக்கா, இது வந்து 3 பக்கம் இருக்கு பாரு. இது வந்து 4-வே எல்போ, 3-வே எல்போ. இது மட்டும் இல்லாம இன்னொன்னும் இருக்கு, அதை நான் காட்டுறாரு. அது வந்து 5-வே. 5-யா? ஆமா 5-வே. இதெல்லாம் வந்து நார்மலா நம்ம லோக்கல் கடையில கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க 4 பக்கம் இருக்கு பாருங்க, 4 பக்கமும் இருக்கு, அப்புறம் சென்டர்ல ஒண்ணு. இது வந்து 5-வே. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம பிவிசி கடையிலயோ இல்ல நம்ம பிளம்பிங் கடையில எந்த கடையில எலக்ட்ரிக்கல் கடையில போய் கேட்டாலும் கிடைக்காது. இதை நம்ம வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். ஆர்டர் பண்ணி வாங்கி நம்ம இன்னைக்கு வீட்லயே செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான பொருள்னு சொல்ல. அப்புறம் தேவையான பொருள்னா பைப்பை கட் பண்ணணும், கட் பண்றதுக்கு பிளேடு, அப்புறம் வந்து என்னன்னா ஸ்டாண்ட் நிக்கிறதுக்கு மூடி எல்லாம் வாங்க, அதெல்லாம் சொல்லவே இல்ல. வராரு ஒட்டுறதுக்கு ஒரு பைப்பை கனெக்ட் பண்றதுக்கு அந்த கம்மு ஓகேவா. அப்புறம் வந்து அடியில வந்து ஸ்டாண்டுக்கு அடியில வந்து புஷ்னா மூடி தானே அது, எண்டு கேப் புரியுதா. இத வந்து வச்சுட்டு இப்படி தரையில நிக்க வச்சுட்டா ஸ்டாண்ட் அழகா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்ட ரெடி பண்ணிட்டு மேல ட்ரைன் செல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கான டேக் நம்ம கட்டப்பையில துணி கடைக்கு போனா டேக் போட்டு விடாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேக் தான். இவ்வளவுதான் நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான ஸ்டாண்ட் தயாரிக்க தேவையான பொருள். ஆமா இப்ப செய்யலாமா? செய்யலாம். இப்ப ஃபர்ஸ்ட் 8 இன்ச் அளவுக்கு நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்கேல் வச்சிருக்கேன். 8 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பைப் நமக்கு தேவைப்படுது, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு 18 இன்ச் 8 இன்ச் 18 இன்ச் இந்த அளவுக்கு கட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே சரிவா சங்கீதா? எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் என்ன ஹெல்ப் பண்றது, நீ ஒரே ஒரு கத்தி தான் வச்சிருக்க, கரகரன்னு நரி. இது கரகரன்னு கட் பண்றேன். சூப்பரான அது அழகா கட் பண்ணுது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பைப் வந்து வாங்கி அது அழகா வந்து பாத்தீங்கன்னா துண்டு துண்டா இப்ப கட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வேலையே, கட் பண்றது தான் வேலையே. மெஷர்மெண்ட் வச்சு அழகா கட் பண்ணிட்டு நம்ம கிட்டே இங்க பாருங்க ஆல்ரெடி ட்ரெயின்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல, அதே எடுத்து தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். பத்தலன்னா மீதி போயிட்டு வாங்கிட்டு வரணும், பாண்டி தான் போய் அப்புறமா. ஆமா பத்தலன்னா வாங்கிக்கலாம். ஓகே பாருங்க அழகா கரகர கரகரன்னு கட் ஆகுது. இல்லன்னா எங்கயாவது மிஷின் வாங்கிட்டு வந்து கடகடன்னு கட் பண்ணிடலாமா பேபி? கடையில கொடுத்து மிஷின் தான் சார் கட் பண்ணி பாருங்க. பேபி வந்து ஒரு ஸ்டாண்ட் ட்ரையல் பார்த்துட்டு இருக்காரு ரெடி பண்ணி.
ஆமா ஒரு கரெக்டா வந்ததா இல்லையா பேபி? ஒன்னு ரெண்டு கால் மேல கீழ இருக்குங்க தெரிஞ்சா இது மேல இருக்கு பாரு. அது வந்து என்னன்னா நம்ம கட் பண்ணும்போது 1 mm 2 mm மெஷர்மென்ட் மிஸ் ஆயிடுது. அந்த மெஷர்மென்ட் மிஸ் ஆகுறது இங்க அளவுல வித்தியாசமா இருக்கு. நீ என்ன பண்ற? ஷேர் மாதிரி உட்கார போறா. இல்ல பார்க்ல இது மாதிரி ஒரு கட்டம் கட்டமா இருக்குமே தெரியுமா விளையாடுறது அது மாதிரி நினைச்சு விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்டாண்ட் செஞ்சிருக்கற விளையாடுற நீ வந்து இங்க பாருங்க ஒரு சில கால் அதெல்லாம் பதிய மாட்டேங்குது. கரெக்டான மெஷர்மென்ட் நீ என்ன பண்ணணும் அளவு கரெக்டான மெஷர்மென்ட் செஞ்சா கட் பண்ணதே வச்சு கட் பண்ணோம்ல அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா வரல. நீ என்ன பண்ணணும் அந்த பெரிய நீட்டு பைப்ல வந்து அளவு பண்ணி ஒரு பென்சில்ல மார்க் போட்டு கட் பண்ணணும் பேபி. கட் பண்ணா கரெக்டா வரும் நினைக்கிறேன். ஆமா பேபி பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டாண்டுக்கே எவ்வளவு பைப் பேபி நம்ம யூஸ் பண்றதா இருக்கு. ஜாயிண்ட் அந்த மூடி எல்லாமே நிறைய யூஸ் ஆகுது. நிறைய தான் யூஸ் ஆகும். இப்போ ஓரளவுக்கு கரெக்டா வந்துருச்சு. அப்ப ஜாயிண்ட் ஒழுங்கா பண்ணலனாலும் அது மாதிரி இருக்கும் பேபி. இப்போ ஓரளவுக்கு கட் ஆயிடுச்சுல. ஓரளவுக்கு கட் ஆயிடுச்சு. எந்த இடத்துல நம்ம தப்பா இருக்கு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். फ्रेंड्स நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்மளே வந்து ஸ்டாண்ட் ரெடி பண்றோம். ரொம்ப நாளா எப்பறா இத பண்றதுன்னு யோசிச்சிட்டே அந்த ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் எடுத்து பண்ணியாச்சு. இங்க பாருங்க ரெயின் செல் வந்து போட்டு அதையுமே டேக் போட்டு லாக் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் ஸ்டாண்ட் தயார். நல்லா இருக்குப்பா. இப்போ வந்து நீட்டா இருக்கு. புரியுதா? இப்ப ஹைட்டா இப்ப க்ரோ பேக் தூக்கி இது மேல வச்சிர வேண்டியதா. ஆமா இப்ப நமக்கு அவ்வளவு மொட்டை மாடி ஒண்ணும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்தா அழகா காத்தோட்டமா காஞ்சிரும் சீக்கிரமா. காஞ்சிரும் கழுவின் தள்ளிக்கலாம் ஈஸியா இருக்கும். கரை அதிகமா பிடிக்காது. சூப்பர். இதே மாதிரி ரெடி பண்ணனும் நிறைய செய்யணும் செய்யுங்க. ஆமா நம்ம வீட்ல நிறைய செடி வச்சிருக்கோம் फ्रेंड्स. அதனால இது மாதிரி நிறைய செய்யணும். இந்த பெரிய மரம் இருக்குல்ல அந்த மரத்துக்கு மட்டும் தான் இது மாதிரி சிங்கிள் ஸ்டாண்ட். அந்த செடிக்குலாம் வந்து பார்த்தனா நீட் ஸ்டாண்ட் பெரிய ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஈஸியா செஞ்சு காட்றேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. फ्रेंड्स எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மாபெரும் வீராங்கனி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய மனுஷி. எடுத்து அவரே வந்து பார்த்தனா எல்லா பைப்பும் சொருகுறாரு. எங்க கேப் இருக்குதோ எடுத்து. என்னம்மா பண்ற ஜிஸ்தா? வேலை செய்யறடி தங்கம். அடேங்கப்பா பயங்கரமா வேலை செய்யறியம்மா. டைட்டா மூடணுமா? சரி சரி மூடு மூடு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் அவளே வந்து பார்த்தேன்னா பைப் எடுத்து வச்சு லாக் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா லாக் பண்ணிட்டோமா? கரெக்டா முடியாது ஜெசிதா. நீ எதுவும் லாக் பண்ணாத. அவர் லாக் பண்ணிட்டு இருக்காரு. வேலை செய்யறாராம். உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றா பாரு பேபி. நீ சும்மா இருந்தாலே போதும். நீ எந்த வேலையும் செய்யாம இருந்தாலே ஹெல்ப் பண்றதா அர்த்தமா? அவர் எப்படி ஹெல்ப் பண்ணிருக்காரு. நான் கடையில காசு கொடுத்து இந்த டேக் வாங்கிட்டு வச்சிருந்தா அவரே எடுத்து மாட்டி வச்சுட்டாரு. எல்லாத்தையும் டேக் வேஸ்ட் கழட்ட முடியாது फ्रेंड्स. இது கட் பண்ணி தான் எடுக்கணும். அதுதான் அவர் பண்ண வேலை. இதுதான் வந்துக்கிறாரு. ஏன் ஜெஸ்தா பொருள் வீணாக்குவா வந்த? பயங்கரமா வேலை செய்யறாளேப்பா. நிக்க வைக்கணுமா? நிக்க வைமா நிக்க வைமா. ஏடா நிக்க வச்சிட்டா இல்லையா? அதான் சூப்பரா நிக்க வச்சிட்டமா. நீ என்னம்மா பண்ற? நீ வெட்டி வெட்டி வை. அவர் நிக்க வச்சிருவாரு. நான் ஜாயின் போட்டுறேன். புரியுதா இல்லையா? வெட்டி வைய நான் ஜாயின் போட்டு நீட் ஸ்டாண்ட் பெரிய ஸ்டாண்டா செய்ய போறேன். பாத்து அடுக்கி வச்சிருக்கேன் பாரு. फ्रेंड्स பைப் எல்லாமே தேவையானதெல்லாம் கட் பண்ணிட்டாரு பேபி. இப்ப அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான். ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அடுக்கியே வச்சிட்டேன் பாரு. சரிங்களா? இங்க பாரு இது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இது 3-way எல்போ. இங்க ஒரு எல்போ இங்க ஒரு எல்போ. 8 இன்ச் பைப் இது கனெக்ட் பண்ணி இங்க ஒண்ணு வச்சாச்சா. சென்டருக்கு என்ன பண்ணா 4-way எல்போ. 4 பக்கம் இருக்கா 4-way எல்போ. இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு வச்சாச்சு. அதேதான் இங்கேயுமே 4-way எல்போ கடைசியா 3-way எல்போ போட்டு 18 இன்ச் பைப் 6 பைப் எடுத்து அடுக்கி வச்சுட்டான். 18 இன்ச். ஆமா இது எல்லாமே 18 இன்ச். நீட்டா இருக்கிறது எல்லாமே 18 இன்ச். இப்ப இருக்கிறத ஜாயின் பண்ணிட்டா சூப்பரா ஸ்டாண்ட் ரெடி ஆயிடும். எப்படி ஜாயின் பண்றதுன்னு மட்டும் பாருங்க फ्रेंड्स. ஜாயின் பண்ணட்டுமா? ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணனும்னா லைட்டா அடிச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டா தட்டு பேபி. இல்லனா கோணல் ஆயிடும். ஆமா அது கொஞ்சம் இருக்குன்னா இவரு பாரு என்ன பண்ற? என்ன பண்ற நீ? அவர் நீ பண்றத அப்படியே பார்த்து பண்ணிட்டு இருக்காரு பேபி. பாரு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாரு. வேற லெவல் பேபி. இப்போ இதுக்கு வந்து கால் மட்டும் ரெடி பண்ணனும். 8 கால்
நாலுமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சொருவிட்டோம்னா சூப்பரான ஸ்டாண்ட் ரெடி ஆயிடும். ஆமா. சூப்பரா ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ என்னன்னா நம்ம ட்ரைன்ஸ் எல்லாம் நம்ம அங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாமரத்துல மாமரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்த ட்ரைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து அடிக்கலாம். அடிக்கிட்டு அப்படியே அந்த டேக் போட வேண்டியதான். ஆமா. இதுல ஜாயின் பண்ண முடியுமா? ஜாயின் பண்ண முடிஞ்சா ஜாயின் பண்ணிட்டேன். அப்பா ஒருப்பா வேலை செய்யறாரு போல. ஜெஸ்ட் கூடயே இருந்தியா டைட்டா டைட் பண்றாரு அண்ணே. ஹெல்ப் பண்றாரு ஜெஷிதா. ஏண்டி அங்க போற அதெல்லாம் வந்து சுத்தி வச்சு தட்டுற மாதிரி தட்டிட்டு இருக்கா. நான் என்ன செய்யறேன்னா அது எல்லாத்தையும் செய்வாங்க. இல்லையா பாத்துட்டு போடு போடு. பிச்சரை போறமா கரெக்டா பண்ண. அப்படி பண்ண கூடாதாங்க. இங்க பாரு இங்க பாரு அப்பா சொல்லி தரேன். இந்த வேலையில என்னோட பங்கு எதுவும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதாவும் பேபியுமே தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா டைட் ஆயிச்சமா. இது டைட் ஆனதெல்லாம் வந்து கட் பண்ணி விடணும் கத்திரிக்கோல் வச்சு. ஆமா கட் பண்ணிட்டா கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கும். சூப்பரா இன்னொரு ஸ்டாண்ட் லென்த்தா ரெடி பண்ணிட்ட பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 ட்ரைன் செல் தான வச்சிருக்கோம். இத வந்து எவ்வளவு லென்த் வேணா நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா. ஆமா. அப்படியே ஜாயின் போட வேண்டியதா. ஜாயின் போட்டா ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப நம்ம ஈஸியா தூக்கி எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல ஒரு இடம் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி 3 ட்ரைன் செல் வச்சு சூப்பரா செஞ்சுட்டேன். இதுல பாத்தனா ஒரு அடி க்ரோ பேக் 1 2 3 4 வைக்கலாம் மேக்ஸிமம். நம்ம நேரா வைக்கலாம். 4 வைக்கலாம். ஆமா 4 வைக்கலாம் फ्रेंड्स. 4 மாதிரி நான் ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து ஒரே ஒரு க்ரோ பேக் வைக்கிறது. இதுல 4 க்ரோ பேக் வைக்கலாம். ஆமா. இதுலயே வந்து டபுள் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தேன் நான். அந்த மாதிரி நம்ம செய்யலாம் சைங்க. ஆனா அது வேணாம். இங்க ஒரு ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஸ்டாண்ட். ஆனா அது வந்தா நம்ம கஷ்டமா இருக்கும். இதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஆமா. இது மாதிரியே நம்ம மொட்டை மாடி ஃபுல்லா செய்யணும் फ्रेंड्स. ஆனா நம்ம கிட்ட மெட்டீரியல் இல்ல. ஆர்டர் பண்ணி நம்ம செய்யலாம். நம்ம கொஞ்சமா வாங்குன மெட்டீரியல் வச்சு கொஞ்சமா தான் செய்ய முடிஞ்சது. ஆனா சூப்பரா இருக்கு. இது ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன்னா மொட்டை மாடியே பார்க்க அழகாயிடும். ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பேபி ஒண்ணு நிறைவேற்றிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கி வைன்னு சொல்லிட்டே இருந்தேன். பேபி அழகா செஞ்சே கொடுத்துட்டாருங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. அழகா செஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணலாம். இப்போ நம்ம மாமரத்துக்கு வச்சு ட்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி முன்னாடி என்ன பண்ணிருந்தோம்னா 2 செங்கல் வச்சு அதுல ட்ரைன் செல் வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அந்த செங்கல் வச்சதுனால எவ்வளவு மண்ணு பாத்தியா. மண்ணு ஃபுல்லா அடியில நம்ம கழுவி தள்ளும் போது ஓரம் ஃபுல்லா போகுது. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மண்ணு சேர்ந்துருதுங்க பாருங்க. ஆமா எவ்வளவு மண்ணு இருக்கு பாருங்க. இந்த ஒரு க்ரோ பேக் அடியில இவ்வளவு மண்ணு. இந்த இடத்த இப்ப க்ளீன் பண்ணிட்டு இப்ப மாமரத்தை வைக்கிறோம் நம்ம இப்போ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்ல இருக்கிற மாமரத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வைக்கிறோம். இது காத்து அடிச்சுனா கீழே கவுந்து அதெல்லாம் சாயாது. அது எப்படி சாயும்? சாயாது. வெயிட் தானே. அவ்வளோ மண்ணு அவ்வளோ வெயிட் இருக்குது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டாண்டு வச்சாச்சு. இப்போ தூக்கி வைக்கணும். தூக்கி வைக்கிறது தான் டாஸ்கே. தூக்கி வச்சு செடிக்கு தண்ணி ஊத்திட்டு போகணும் கீழே. ஓகே ஸ்டாண்ட் பண்ணி அழகா வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நாள் வந்து எல்லாமே இந்த மாதிரி முதல்ல செஞ்சிருந்தா நம்ம தரெல்லாம் நல்லா வெள்ளையா இருந்திருக்கும்ல. பரவாயில்ல. இப்போ ஒன்றும் கிடையாது. நல்லா க்ளீன் பண்ணிடலாம் நம்ம ஒரு நாள். அழகா தண்ணி ஊத்தி அந்த லைசால் இல்லனா வந்து ஹார்பிக்லாம் போட்டா க்ளீன் ஆயிடும். நல்லா தரையை க்ளீன் பண்ணிட்டேன்னா அது மண்ணு அழகா இருக்கும். கடகடன்னு இருட்டாயிடுச்சுல. என்ன செய்யுதா? இல்ல பொழுதோட தான் வந்து செய்ய ஆரம்பிச்சோம். கடகடன்னு இருட்டாயிடுச்சுன்ற. ஆமா 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு செய்யுதா நம்ம வரும்போது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்க வந்து கல் வச்சு தானே ஸ்டாண்ட் பண்ணோம். அந்த கல் வச்ச இடம் பாத்தீங்கன்னா அப்படியே மண்ணு புடிச்சு அடியில கல் வச்ச இடம் ஃபுல்லா. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்றது. சோ நீங்க மாடி தோட்டம்லாம் வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வச்சிருங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்குமே. அது மெயின்டைன் பண்ண ஈஸியா இருக்கும். நமக்கு வந்து கஷ்டமா இல்லாத இருக்கும். இப்போ நம்ம இங்க ஸ்டாண்டுக்கு அப்டேட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். செங்கல் எல்லாம் எடுத்தாச்சு. இந்த க்ரோ பேக்லாம் இறக்கி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் தூக்கி வைக்கணும். அவ்வளவுதான் தொடச்சி பெருக்கிட்டு. தண்ணி இருந்தாதான் கரை பிடிக்கும். தண்ணி படல அதிகமா, அதனால கரை பிடிக்கல. ரஷிதா உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு
நிறைய பாப்கார்ன் சாப்பிடக்கூடாது ஜெஷிதா. சாப்பிட விட்டேன். சரிம்மா சரிம்மா. ஸ்டாண்ட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு என்ன பண்ணணும், அந்த டைம் நம்ம ஸ்டாண்ட் பண்றோம்னா மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். நீட்டா செஞ்சுக்கணும். ஆமா ஆமா, நம்ம வந்து அப்பப்போ ஒன்னும் இது பண்ண போறோம், நவத்த போறது இல்ல. நீட்டா மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி. இதுல இன்னும் 2 போட்டுருந்தா இங்க ஃபுல்லாவே ஃபுல் லென்த்துக்கு அப்படியே யூஸ் ஆகிட்டு இருக்கும்ல. இல்லை இப்போ 2 ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கும் சங்கீதா. நான் அளவு எடுத்து தான் பண்ணேன். இது மாதிரி இன்னொன்று வச்சாதான் இந்த இடம் லென்த்து கரெக்டாக இருக்கும். ஆமாம் சங்கீதா புதினா செடி வச்சாரு. இது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பத்திரமா பார்த்து தூக்கி வைப்பா. நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு பேபி. இது 1 அடி க்ரோ பேக் சங்கீதா. அதனால இது கரெக்டாவே இந்த சைஸ்ல செஞ்சோம்னா 1 அடி க்ரோ பேக் கரெக்டா இருக்கும். ஓகே, கொஞ்சம் கேப் விட்டு வையா, நவுத்திக்கலாம். இப்போதைக்கு 4 வச்சிருக்கோம். 3 வேணா கூட வச்சுக்கலாம் ஒரு க்ரோ பேக்ல. இந்த இதில் ஸ்டாண்ட்ல ஆனால் 4க்கே கரெக்டாக இருக்குமா தான் தெரியுது இல்லை? கரெக்டாக இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஸ்டாண்டில் வச்சாச்சு. வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால ஒரு ஸ்டாண்டு, ஒரு பெரிய ஸ்டாண்டு, ஒரு சின்ன ஸ்டாண்டு செஞ்சு வச்சுட்டு கீழே போயிட்டோம். மறுபடியும் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா கேட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன் பாருங்க. 4 ட்ரைன் சைல் வைக்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் லென்த்தாக ஒரே நீட்டு வச்சிடலாம்ல? ஆமாம், இப்போ கடகடன்னு செஞ்சிடுறேன். ஓகே ஓகே. ஜெஷிதா ஸ்கூலுக்கு வேற கிளப்பணும். ஆமா, அவளே தூங்கி ஏஞ்சி வந்துட்டா. நாங்க 2 பேர் தான் மேல வந்தோம். ஜெஷிதா ஸ்கூலுக்கு தூங்கி ஏஞ்சி வந்துட்டாரு. இல்ல கிளம்பிட்டா கிளம்பிடுவா. கடையிலே நீட்டு பைப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு பேபி. கரெக்டா எனக்கு என்ன மெஷர்மென்ட் தேவையோ அதை கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஈஸியா இருந்தது. நீட்டா வாங்கிட்டு வந்துட்டாரா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. சோ இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டா கூட ஈஸியா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கால் நிறைய ஸ்டாண்ட். இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கால் தான் நிறைய தேவைப்படுது, 8 இன்ச்சுக்கு. ஸோ அதனால தான் அதே நிறைய கட் பண்ணி எடுத்து வந்துட்டாரு. 8 இன்ச்சு கரெக்டாக இருந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் பாருங்க. ஸோ இந்த பூ காய் நினச்சல வாட்டர் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே காய் நினச்சேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் பூ பூத்துருச்சு. இதுதான் வாட்டர் ஆப்பிளோட பூ. நல்லா அழகாக இருக்குது. மாதுளை செடியிலையும் அழகாக பூ பூத்துருக்கு. நிறைய பூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டாக இங்கே பாருங்கள் மாதுளை. ஸோ அதெல்லாம் சீசன் போல். அந்த சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பூ பூக்க ஆரம்பிச்சிருது. குண்டுமல்லி செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக குண்டுமல்லி பூவுமே பூத்துருக்கு. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி செடியில் பூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பூ பூக்குதுன்னா நல்லா அழகா இருக்கும். 1-2 தான் பூக்குது. நிறைய ஒரு முழம் பூ பூத்துதுன்னா அப்படியே சூப்பரா பறிச்சு வைக்கலாம். கொஞ்சமா பூக்குது. செடி இன்னும் கட் பண்ணிடணும். கட் பண்ணி விட்டு நல்லா பந்தா வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூலாம் இப்போ பூத்து முடிச்ச பிறகு தான் கட் பண்ணணும். ஒரு ஸ்டாண்டை முடிக்க போகிறேன். டேக் போட்டுன்னு இருக்கேன் பார்த்தியா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லென்த்து ஸ்டாண்டு முடிய போகுது. ஆனால் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டா ஒரு 10 நிமிஷம் வேலை தான். இல்லை ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறது. ஆமாம், எல்லாமே கட் பண்ணியிருந்தா டேக் தான் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கம்முலாம் போட்டு ஒட்டலை. ஏன்னா சப்போஸ் பிரித்து மாற்றணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல. அதனால கம்மு போடல ஃப்ரெண்ட்ஸ். கம்மு போடாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த காலத்துலலாம் வீடு கட்ட யூஸ் பண்ணுவாங்க பனைமட்டை. அது வந்து நசுக்கி அதுதான் இது மாதிரி உள்ள விட்டு எங்க அப்பாலாம் எடுத்து கொடுப்பாரு. இப்ப பாரு டேக் வந்துடுச்சு. சருன்னு லாக் பண்ணிடலாம். மாடியில வேலை பார்த்துட்டே இருந்தோம். கடன்னு வந்து ஜெஸ்டாக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். இட்லி செஞ்சேன். இட்லி தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் இன்னைக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கேன். புட்டு செய்யறதுக்கு அங்க மாவுலாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனா டைம் இல்லைன்றதுனால வெறும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணியாச்சு. ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஜெஷிதாக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ பாதி ரெடி பண்ணிட்டியா இல்லையா மேல? நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சங்கீதா. ஒரு பெரிய ஸ்டாண்டு, லென்த் ஸ்டாண்டு, அப்புறம் 2 சின்ன ஸ்டாண்டு. என்ன ஒண்ணு, அந்த இது ட்ரைன் செல் மட்டும் எடுத்து வைக்கணும். இல்ல ட்ரைன் செல் நம்ம கிட்ட தொட்டி இறக்குனாதான் அது மேலே எடுத்து வைக்கணும். ஆமா, எடுத்து அதை கட்டி எடுத்து வச்சிட வேண்டியதான். ஓகே ஓகே. திரும்புமா. ஃப்ரூட் தாமா. மேங்கோ, மாம்பழம், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள்.
மாம்பழம் மட்டும் சாப்பிடுவாரு, அது ரொம்ப பிடிக்கும் இருக்கு. ஆமா, ஆப்பிள் மட்டும் சாப்பிட மாட்டாரு. ஆப்பிள் தான் சாப்பிடணும், குட் ஃபார் ஹெல்த். ஓகே, நானு ஆப்பிள் மாதுளம்பழம் சூட எஜமா சாப்பிட்டு காலி பண்ணி நிஜமாவே சாப்பிட்டாராம் காலி பண்ணி. அது எவ்வளவு அதே மாதிரி இதே இந்த ஆப்பிளும் சாப்பிடுறேன். வெரி குட். குட் கேர்ள் மணி. காலி பண்ணுவேன் ஆப்பிள். காலி பண்ணுவியாமா? சூப்பர்மா. லஞ்ச் பேக்ஸ்லாம் பேக்ல வை சங்கீதா. பேக்ல வை, வாட்டர் கேன் வை. மாய்ஸ்சரைசர்ல நீ போடு. மாய்ஸ்சரைசர் டைம் இல்லம்மா. அவர்கிட்ட கேட்கறத பத்தியா? மாய்ஸ்சரைசர் போடல, மாய்ஸ்சரைசர் போடல, பேபி மாய்ஸ்சரைசர். இங்க ஐடி கார்டு இதுல தான் இருக்கு. காணாங்கான நம்ம நல்லா தேடி நடக்கிறோம். போட்டு விடு பாப்பாக்கு. பேக்ல தான் இருக்கு. 2 நாள் ஐடி கார்டு போடாத அனுப்பிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் போடு. வெள்ளை கலர் போட்டு கலந்துச்சு. நீ அவுத்து அம்மா எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. வா, டைம் ஆச்சு சங்கீதா. ப்ரேயரே முடிஞ்சிடும். ஜஸ்விதா டெய்லியும் ப்ரேயர் முடிஞ்சு தான் போறாளே. ஐடி கார்டு போட்டு கலந்துச்சு. சரி வா போலாம் வாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மொட்டை மாடிக்கு போலாம். மாடி போய் அப்டேட் பார்க்கலாம். ஜஷிதாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பார்த்தா சூப்பரா பேபி ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டாரு. வேற லெவல் பேபி. அவ்வளவுதான். 3 வந்து தனித்தனி ஸ்டாண்டு, லாங் ஸ்டாண்டு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா? எடுத்து வச்சிடலாம். சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. நல்லா எவ்வளவு மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் சூப்பரா தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட் தாங்குற மாதிரி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. சரி, இப்போ எடுத்து வச்சிடலாம். ஓகே. இன்னும் பத்தல ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இது வாங்குறது மெஷர்மெண்ட் தெரியாதனால கம்மியா வாங்கியாச்சு. இன்னும் எவ்வளோ க்ரோ பேக் இருக்கு. இந்த ஸ்டாண்டு பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் இதை வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரே ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்றதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த பைப் இருக்குல்ல சங்கீதா, கட் பண்ண வேண்டிய பைப்பு. இது மாதிரி 21 லென்த் தேவைப்படுது. 8 இன்ச் பைப்பு, 21 நம்பர். அப்புறம் என்னன்னா 3-way எல்போ, 3-way எல்போ 4, 4-way எல்போ 4. அதுக்கப்புறம் சென்டர்ல 5-way எல்போ போட்டுருங்க பாரு. ஓகே, அது 1. ஓகே. அப்புறம் ட்ரைன் செல் 2, டேக். அப்புறம் கீழ அடியில போற இந்த இது எண்ட் கேப். இது ஒரு 9 எண்ட் கேப் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ஒரு ட்ரைன் செல் செய்யறதுக்கு இவ்வளவு தேவைப்படுது. சூப்பரா செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சிடலாமா? இப்போ நம்ம அந்த கண்ணை எடுத்து வச்சிடலாம். ஓகே, சூப்பரா நம்ம மாடி தோட்டத்துக்கு இங்க பாருங்க ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேரும் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க, நீங்க ஸ்டாண்ட் வைங்க அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நானுமே ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு வழியா பண்ணியாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹைட்டா இருக்குல்ல? நல்லா ஹைட்டா இருக்கும். கழுவி தள்ள ஈஸியா இருக்கும் சங்கீதா. இன்னும் மெட்டீரியல் வந்து நிறைய வாங்கணும். பத்தல. நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்க்கலான்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இங்க பாருங்க, இந்த பெரிய மரத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டோம். செம்மையா இருக்கு. நல்லா ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கு. மரம் எல்லாமே ஹைட்டா இருக்கு. தரையிலே இருக்குதா ஸ்டாண்ட் வச்சு நல்ல ஒரு ஹைட் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கழுவி தலை பெருக்க எல்லாமே ஈஸியா இருக்கும். பாருங்க இப்ப ஈஸியா கழுவிடலாம் நம்ம எப்ப வேணாலும். நம்ம எண்ணி பார்த்து எத்தனை மெஷர்மெண்ட் பார்த்து நம்ம வந்து செஞ்சு முடிச்ச அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம மொட்டை மாடி ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்களும் சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.